ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு தேவையான முக்கியமான ஒரு வகுப்பு தான் பார்க்க போகிறோம். 10 பாட்டு நூல்களில் பார்த்திங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, அடுத்து பார்த்திங்கன்னா புறநானூற்றுப்படை பார்த்தாச்சு. அடுத்த வகுப்பு பார்த்திங்க அப்படின்னா சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. இதில் முக்கியமான கேள்விகள் இதில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க இல்லை புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ முதல்ல பொருள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுப்படை நூல் தான். ஓகே, திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, அடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பானாற்றுப்படை, இந்த மாதிரி ஒரு 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த சிறுபானாற்றுப்படை. திணைன்னு பார்க்கும்போது புறத்திணை, அதாவது புறம் பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் தான் பார்த்திங்கன்னா இந்த சிறுபானாற்றுப்படை. பாவகைன்னு பார்க்கும்போது ஆசிரியர் பாவால் பாடப்பட்டிருக்கும். அடி எல்லை வரையறை பார்த்திங்க அப்படின்னா அடி எல்லை வரையறை சொல்ல முடியாது. அடி எத்தனை அடிகள் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 269 அடிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறுபானாற்றுப்படையில் இருக்குது. ஸோ சிறுபானாற்றுப்படை பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு தக்கையாக பரணிய உரையாசிரியர் பார்த்திங்க அப்படின்னா கூறியிருப்பார். எதுக்கு? இந்த சிறுபானாற்றுப்படைக்கு. சிறுபானாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் தான் என்னது? சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை. ஓகேவா? அடுத்து பாணர் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. பாணர்கள் 3 வகைப்படுவார்கள். இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருக்கிறாங்க. சிறிய யாழை கையில் வைத்திருப்போர் சிறியாழ்ப்பாணர் என்பர். ஸோ ஆசிரியர், சிறுபானாற்றுப்படைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. பாடிய புலவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லூர் நத்தாத்தனார். அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறுபானாற்றுப்படை பாடலை பாடியிருக்கிறாரு. பாட்டுடைய தலைவன், அதாவது யாரை தலைவனாக வச்சு பாடியிருப்பாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒய்மா நாட்டு நல்லிய கோடன். இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா பாட்டுடைய தலைவனாக வச்சு பார்த்திங்கன்னா சிறுபானாற்றுப்படையை இந்த நல்லூர் நத்தாத்தனார் இயற்றிருப்பார். இந்த சிறுபானாற்றுப்படை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடையேழு வள்ளல்களை பற்றி கூறும். அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு திரும்ப பார்த்துக்கோங்க. பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி, இந்த 7 பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா கடையேழு வள்ளல்கள். அதாவது வள்ளல்கள் அப்படின்னா தன்னை இருக்கக்கூடிய பொருளை பார்த்திங்க அப்படின்னா ஏழை எளிய மக்கள், அடுத்து பார்த்திங்கன்னா புலவர்கள், அடுத்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில மனிதர்களை தாண்டி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. அதுதான் எங்களுடைய சிறப்பாக இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதில் முதலாக பார்க்கக்கூடிய ஆள் பார்த்திங்க அப்படின்னா பேகன். மயிலுக்கு போர்வை அளித்தவன் தான் பார்த்திங்க அப்படின்னா பேகன். அதாவது ஒரு மழை பெஞ்சு குளிர் இருக்கும், குளிரால் பார்த்திங்கன்னா மயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடுங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அது அந்த வழியாக போகிற அந்த பேகன் பார்ப்பார். பார்த்துட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த மேலே அணிஞ்சிருக்கக்கூடிய போர்வைன்னு சொல்ல முடியாது, அது பார்த்திங்கன்னா மன்னர்கள் மட்டுமே அணியக்கூடிய ஒரு வகையான அந்த துணி. ஸோ சால்வை, அதாவது என்ன சொல்ல, ஒரு விலை உயர்ந்த துணின்னே சொல்லலாம். அந்த துணியை பார்த்திங்க அப்படின்னா அந்த மயிலுக்கு எடுத்து போற்றி விடுவார். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவரை மயிலுக்கு போர்வை அளித்தவன் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? மயிலுக்கு போர்வை தந்தவன் தான் யார்? இந்த பேகன். அடுத்து பாரி, முல்லைக்கு தேர் தந்தவன். அதாவது பார்த்திங்கன்னா அவர் தேரில் போயிட்டுருப்பார். தேர்னா தேர் மீன்ஸ் அந்த மன்னர் வரக்கூடிய வாகனம் சொல்லுவாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் அந்த வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீழே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் ஒரு முல்லை செடி கொடி பார்த்திங்க அப்படின்னா கீழே பட்டு, அதாவது பாதி காய்ந்த நிலையில் கிடக்கும். ஸோ அதை பார்த்து அவர் பார்த்திங்கன்னா இது படற இடம் இல்லாமல் இப்படி காஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேர் பக்கத்தில் நிறுத்திட்டு அந்த தேரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடியை தூக்கி விட்டுருவார். ஸோ அது தேர் பூரா படர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா முல்லைக்கு தேர் தந்தவன் பாரின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். அடுத்து காரி பார்த்திங்கன்னா இரவலருக்கு குதிரைகள் நல்கியவன். இரவலர்னு யாருன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாதவங்க. இரவலர்னால் ஏழை எளிய மக்கள்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குதிரைகளை பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பார். அவர் தான் யார்? காரி. இந்த காரி பார்த்திங்கன்னா எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க என்ன பண்ணார் அப்படிங்கிறத. பேகன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதியமான் கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்றபடி யாருமே கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருமே ஒவ்வொரு இதை வழங்கியிருக்காங்க, சிறப்பு இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஆளையும் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆய், நீல மணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவன். ஸோ சிவன் பக்தினால் கொடுத்துருப்பார். எனத்தை நீலமணின்னு சொல்லக்கூடிய ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆபரணம். அடுத்து பார்த்திங்கன்னா நாகம் தந்த கலிங்கம், அதையும் பார்த்திங்கன்னா சிவனுக்கு அளித்திருப்பார். யார்? ஆய். அடுத்து அதியமான், அவ்வைக்கு நெல்லிக்கனி தளித்தவன். அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டான்னு பார்த்திங்கன்னா ஆயில் நீட்டிப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ தனக்கு வேண்டாம், நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழுக்கு தொண்டு செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஔவையாருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த நெல்லிக்கனியை பரிசளிப்பாக கொடுத்துருப்பார். யார்? அதியமான். நல்லி பார்த்திங்க அப்படின்னா நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்தவன். இது எனக்கு என்னென்னு சரியாக தெரியல. நல்லி நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் சொல்லியிருக்காங்க. இது எனக்கு சரியாக தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓரி. ஓரி பார்த்திங்க அப்படின்னா இரவலருக்கு நாடுகளை பரிசாக நல்கியவன். ஸோ இரவலர்னால் யார்?
எதுவுமே இல்லாதவங்க ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல நாடுகளை பார்த்திங்க அப்படின்னா பரிசாக கொடுத்துருக்குறாரு யார்? ஓரி. ஸோ இந்த 7 பேருடைய எதுவுமே முக்கியம். ஸோ பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஜஸ்ட்டு மைண்டில் ஏற்றிட்டு போய்க்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த இடம் சொல்கிறத விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல, அவங்க ஆண்ட இடமே நம்ம வந்து சொல்லலாம். பேகன் பார்த்திங்க அப்படின்னா புதினி மலைன்னு சொல்லக்கூடிய மலையில் பார்த்திங்கன்னா ஆண்டிருப்பார். அடுத்து பாரி பார்த்திங்கன்னா பரம்பு மலை. அடுத்து காரி பார்த்திங்கன்னா மலையமான் நாடு. ஆய் பார்த்திங்கன்னா பொதிய மலை. இப்போது குற்றாலம் சொல்கிறாங்களே தென்காசி மாவட்டத்தில், ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா பொதிய மலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதியமான் பார்த்திங்க அப்படின்னா தகடூர். இன்னும் ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, இப்போ தகடூர் என்று அறியப்படுவது என்னது? தருமபுரி தானே. ஸோ தருமபுரி தான் பார்த்திங்கன்னா தகடூர். அடுத்து நல்லி பார்த்திங்க அப்படின்னா நளினி மலை அப்படிங்கிற மலையை ஆண்டிருப்பார். ஓரி பார்த்திங்கன்னா கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டத்தில் கூட கொல்லிமலைன்னு சொல்கிறாங்க, அதான் சரியாக தெரியல. ஸோ அந்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓரி ஆண்டிருப்பார். ஸோ பேகன் பொதினிமலை, பாரி பரம்புமலை, காரி மலையமான் நாடு, ஆய் பொதிய மலை, அதியமான் தகடூர், நல்லி நலிமலை, ஓரி பார்த்திங்கன்னா கொல்லிமலை. அடுத்து கடையேழு வள்ளல்களின் பகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. பேகனின் ஊரான ஆவினன்குடி பொதினி என்று அழைக்கப்பட்டு தற்போது பழனி எனப்படுகிறது. பழனி மலையும் அதை சுற்றிய மலைப்பகுதிகளும் பேகனது நாடாகும். நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது அதெல்லாம் பார்த்திங்கன்னா தற்கால பெயர். அந்த தற்கால பேர் பார்த்திங்கன்னா இப்போது என்ன பேர் அழைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பேகன் ஆண்ட அந்த பொதினிமலை அப்படிங்கிறது தற்போது பார்த்திங்கன்னா பழனி மலை, திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாரி ஆண்ட என்ன மலை? பரம்பு மலை தானே. ஸோ பரம்பு மலை பார்த்திங்க அப்படின்னா அதை சூழ்ந்திருந்த 300 ஊர்களும் ஆகும். பரம்பு மலையே பிரம்பு மலையாகி தற்போது பிரான்மலை எனப்படுகிறது. இம்மலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கம்புணரிக்கு அருகில் உள்ளது. ஸோ சிங்கம்புணரி எங்கே படிச்சிருப்பீங்க? யார்? இன்னொரு பேர் நல்லா பேரில் ஒரு ஆள் வருவார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, கண்ணதாசனா இல்லை வைரமுத்தான்னு தெரியல, ஓகே, அவர் பிறந்திருப்பார். அந்த ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பாரி ஆண்டது பரம்பு மலை, அது தற்போது எப்படி அழைக்கப்படுகிறது? பிரான்மலை. இந்த பிரான்மலை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது, அது தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? சிவகங்கை மாவட்டம். அடுத்து காரி பார்த்திங்க அப்படின்னா மலையமான் நாடு அப்படிங்கிற நாடு ஆண்டிருப்பார், அங்கே தான் வாழ்ந்திருப்பார். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருக்கோவிலூரும் அதை சூழ்ந்துள்ள பகுதிகள் ஆகும். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வருது இது இந்த மலையமான் நாடு. அது பிற்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மலாடு அப்படிங்கிற பேர் அழைக்கப்பட்டது, ஓகேவா? அடுத்து ஆய். ஸோ ஆய் என்னது பொதிய மலை அப்படின்னா பொதிய மலைங்கிறது எங்கே இருக்குது? தற்போது அகத்தியர் மலை. நான் முன்னாடி சொல்லிட்டேன் தென்காசி மாவட்டமாக இருக்குது. குற்றாலம், அந்த குற்றாலம் சொல்ல முடியாது. ஸோ அதை ஒட்டிய பலைகள் பார்த்திங்கன்னா பாதி திருநெல்வேலி மாவட்டம் வரும், அடுத்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் வரும், ஓகேவா? ஸோ ஆய் நாடு ஆய் அண்டிரன் பொதியமலை எனப்படும் மலைநாட்டு பகுதியாகும். தற்போது அகத்தியர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது, சொன்னோம் இல்லையா? இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம், பாபநாசம் ஆகிய மலைப்பகுதியில் அதை சூழ்ந்துள்ள பகுதிகளாகும். ஸோ குற்றாலம்ங்கிறது பார்த்திங்கன்னா தற்போது தென்காசி மாவட்டம் ஆயிடுச்சு, ஓகேவா? பாபநாசம்ங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வரும். இதில் திருநெல்வேலி மட்டும் கொடுத்துருப்பாங்க, தென்காசி மாவட்டமும் இப்போதைக்கு வரும். அடுத்து அதியமான்ங்கிறது பார்த்திங்கன்னா அதியமான் நாடு பார்த்திங்கன்னா தகடூர், அப்படி தான் தகடூர் என்று அழைக்கப்பட்ட தருமபுரியை தலைநகராக கொண்டு விளங்கிய பகுதி. ஸோ அதான் அப்படி முன்னாடி சொல்லியிருப்பேன். தகடூர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ தற்காலத்தில் தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. இப்பகுதியில் உள்ள பூரிக்கல் மலைப்பகுதியில் இருந்து பறித்து வந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அதியமான் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவன் அதியமான். அது எங்கேருந்து ஆஞ்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த தருமபுரியில் இருக்கக்கூடிய பூரிக்கல்னு ஒரு மலைப்பகுதி இருக்குது, அதாவது அந்த மலைப்பகுதிக்கு பேர் பூரிக்கல், ஓகேவா? அங்கே இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதியமானுங்கிற ஒரு பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்கனியை ஆஞ்சிட்டு வந்து ஔவையார்கிட்ட கொடுத்துருக்கான்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நல்லி ஆனது பார்த்திங்கன்னா நல்லி மலைன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் நளினி மலைன்னு பார்த்தோம். நெடுங்கோடு மலை முகடு என்று அழைக்கப்படும் பகுதி தற்போது உதகமண்டலம் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது, ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், ஊட்டி. ஸோ கொடைக்கானல் வராது, கொடைக்கானல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஊட்டி, ஓகேவா? நீலகிரி ஊட்டி, அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நல்லி ஆண்ட நளினி மலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓரி ஆண்டது பார்த்திங்க அப்படின்னா என்னது? கொல்லிமலை. நம்ம தெரியும், முன்னாடி சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை அங்கே கொடுத்துருக்காங்க, வழக்கம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கொல்லிமலை தான் பார்த்திங்க அப்படின்னா ஓரி அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா என்னது ஆண்டிருக்கிறாரு. அடுத்து இந்த சிறுபான்ற்று படைக்கு பார்த்திங்க அப்படின்னா உரை எழுதியிருக்கிறாங்க. யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னா நச்சிற்கனியார் உரை எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மு.வை. அரவிந்தன் அவங்க பார்த்திங்க அப்படின்னா உரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. யாரெல்லாம்? நச்சிற்கனியார் 1, அடுத்து பார்த்திங்கன்னா மு.வை. அரவிந்தன் 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த உரை அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அடுத்து சிறுபான்ற்று படைக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம்.
தக்கையாக பரணியின் உரையாசிரியர் இந்நூலை சிறப்புடைத்தான சிறுபான்ற்று படைன்னு சொல்லி அழைச்சிருப்பார். முன்னாடியே பார்த்தோம். திண்டிவன பகுதி ஒய்மா நாடு ஆகும். திண்டிவனம் இப்போ இருக்குது, திண்டிவனம் இருக்கு இல்லையா, திண்டிவனம் பார்த்திங்க அப்படின்னா ஒய்மா நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறுபான்ற்று படையில் திண்டிவனம் பகுதி பார்த்திங்கன்னா ஒய்மா என்று அழைக்கப்படுகிறது. நல்லியக்கூடனின் தலைநகரம் கிடங்கில். ஓகேவா? ஸோ கிடங்கிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் வரைக்கும் பயணம் பண்ணியிருப்பார். எல்லாம் உங்களுக்கு முன்னாடி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கிடங்கில். இந்நூல் கடையேழு வள்ளல்கள் பற்றி கூறுகிறது. நம்ம முன்னாடி பார்த்தாலே கடையேழு வள்ளல்கள் எல்லாம் பார்த்தோம். அவர் ஆண்ட பகுதி, அவங்களுடைய சிறப்பு, அது தற்போது என்ன பெயர்கள் அழைக்கப்படுகிறது, அவங்க ஆண்ட பகுதி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்து, வேளாளர் வீடுகளில் நாய் வளர்த்ததைப் போல உமணர்கள் வீட்டில் குரங்குகளை வளர்த்தனர். ஸோ வேளாளர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா நாய்களை வளர்த்துருக்காங்க. அதே மாதிரில உமணர்கள் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா குரங்குகளை வளர்த்துருக்காங்க வீட்டில். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி அது குற்றம். ஸோ முன்னாடி குரங்குகளை வளர்த்துருக்குறாங்க. வனச்சட்டங்கள் ஏற்றதுக்கு முன்னாடி வளர்க்க சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன சங்ககால இலக்கியங்கள்ல, ஸோ அதனால் முன்னாடி வளர்த்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்ற்று படையில் ஒரு சில முக்கிய அடிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது பாடல் வரிகள் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்கலாம். பன்மீன் நடுவே பால்மதி போல இன்னடை ஆயமோடு இருந்தோன் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் மடமோ நோக்கின் வாணுதல் விரலியர் தமிழ்நிலை பெற்ற தங்கரு மரபின் மகிழனை மருகின் மதுரை எழுவர் பூண்ட ஈகை செந்துகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாடல் வரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது முக்கியமான அடின்னு சொல்லலாம். நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. இந்த மாதிரி வந்தால் என்னது, இது வந்து சிறுபான்ற்று படையிடம் மற்ற முக்கியமான நூல் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதோட பார்த்திங்க அப்படின்னா சிறுபான்ற்று படை பற்றி முக்கியமான குறிப்புகள் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இதில் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? கடையேழு வள்ளல்களை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஜஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போங்க. இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லெஃப்ட் ஆகிறீங்க, எதுக்குன்னு தெரியல. ஓகேவா? ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு வந்து எது கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துறேன், வீடியோ கொடுக்குறேன், டெய்லி நியூஸ் பேப்பர் கொடுக்குறேன், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன். ஸோ எதுக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இலவசமாக கொடுத்தா எதுக்கும் மதிப்பு இருக்காது, அது உண்மை தான். ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 10 பேர் இருந்தாலும் எனக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ 10 பேர் நம்பி இருக்கிறாங்களா, அது எனக்கு போதும். ஓகேவா? ஆனால் 1000 பேர் 2000 பேர் 10 லட்சம் பேர்லாம் கேட்கல, 10 பேர். ஓகேவா? ஸோ நான் பீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் கொடுத்தேன், நோட்ஸ்லாம் கொடுத்தேன். அதை வச்சு ஒருத்தர் பாஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒருத்தரோட வெற்றி போதும். ஓகேவா? ஸோ அவர் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கலுங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய திறமை தான், அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? நான் ஃபிசிக்கல் அவர் நல்லா பண்ணியிருப்பார் நம்புகிறேன். ஸோ வேலை அவர் கிடைக்கணும்னு நம்புகிறேன். ஓகே, எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தார். நான் உங்கள் நோட்ஸு உங்கள் எல்லாம் வாங்கி படித்தேன், உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தேன். எனக்கு வந்து பிஜி எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுச்சு, எனக்கு கட் ஆஃப் வந்துருச்சு. ஸோ நான் பிசிக்கல் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி மெசேஜ்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் நல்லா பண்ணியிருப்பார் நம்புகிறேன். ஸோ அவர் வேலைக்கு போய் சான்சஸ் இருக்குது. ரிசல்ட் வரல. ஸோ பிசி ரிசல்ட் எப்போன்னு தெரியல. ஓகேவா? எலெக்ஷன் அப்புறம் விட்றோன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகு தான் கவுண்டிங் அப்புறம் தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குளறுபடிகள் நிறைய நடக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குச்சாவடியில் பெட்டிலாம் இருக்கு இல்லையா, ஸோ ஓட்டிங் மிஷின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும். ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகே, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், வரும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோ தொடர்ந்து பெரும்பான்ற்று அப்படிங்கிற நூலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய இருக்குது. ஓகேவா? நூல் நிறைய இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேவா? இன்னும் 1 மந்த்து கூட இல்லை. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கொடுத்துட்ருக்கோம். எதுக்கும் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ அதுக்கும் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். குரூப் 4 அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஹைகோர்ட் எக்ஸாம் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். குரூப் 4 கம்பேர் பண்ணால் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுடைய குரூப் 4 படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.